இவங்க ராஜேஷ் தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இருமலுக்கு அதாவது இருமலுக்கு வந்து ஓயாத இருமல் இருக்கும். வயசானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பகலில் அதிகமாக இருமல் இருக்கும், அதை விட அதிகமாக நைட் இருமல் இருக்கும். அந்த மாதிரி இருமல் இருக்கவங்களுக்கு ஈஸியான மெத்தட், காப் சிறப்பு குடித்தா கேட்க மாட்டேங்குது, அது குடித்தா கேட்க மாட்டேங்குது, அது குடித்த நேரம் அடுத்த கேட்க மாட்டேங்குன்னா வேறு ஒன்றும் வேண்டாம். எல்லாத்துக்கும் எல்லா இருமலுக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் என் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய மெடிசன், நூற்றுக்கணக்கான மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாம் சிம்பிள் வீட்டு வைத்தியம் மாதிரி. சித்தா மெடிசன் இருக்குது, உங்களுக்கு விஷக்கடியை பற்றி நான் போடுறேன். இந்த ஒரு 50-60 இலைகளை பற்றி, தலைகளை பற்றி போடுறேன். எல்லாத்துக்கும் என்னென்ன குணநலங்கள், எப்படி சாப்பிடணும், எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து என்னுடைய சேனல் வந்து சக்ஸஸ் ராஜா. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ மேட்ருக்கு வரும். அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசிங்கிறது அது வந்து நல்ல நீரோட்ட இடங்கள், வயக்காட்டில், காட்டு வழியெல்லாம் கிடக்கும். அந்த செடியை பறிச்சிங்கன்னா, ஒடிச்சிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு எடுக்கும்போது பால் மாதிரி வரும். அந்த அம்மன் பச்சரிசி இதுக்கு ஒத்துற இல்லை, நிறைய காலானிக்கு இருக்குது அது வைத்தியம். நான் காலானிக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இருமலுக்கு வச்சு அந்த அம்மான் பச்சரிசியோட எஃபெக்டை சொல்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் வந்து அம்மான் பச்சரிசியை 2 வகைப்படும். சிவப்பு அம்மான் பச்சரிசி, வெள்ளை அம்மான் பச்சரிசி இருக்கும். ஓகேவா? இது 2க்கும் ஒரே குணம் தான். வெள்ளை அம்மான் பச்சரிசியும் சிவப்பு அம்மான் பச்சரிசிக்கும் 2க்கும் ஒரே குணம் தான். சரியா? அதனால் இந்த அம்மான் பச்சரிசியை பல நோயை குணப்படுத்தும். நாட் ஓன்லி காஃப், இருமல். சரியா? நான் இப்போ இருமலுக்கு பற்றி சொல்கிறேன். நாளைக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த அம்மான் பச்சரிசியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இருமலுக்கு ஓயாத கண்டினியூஸாக இருமல் இருக்கும். கண்டினியூஸாக இருமல் இருக்கும். என்ன செய்வாங்க, இந்த வயசானவங்களுக்குலாம் ரொம்ப இருமல் இருக்கும். பகலில் அதிகமாக இருக்கும், பகலில் இருக்கும், நைட்டு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த அம்மான் பச்சரிசி பறிச்சுட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. 2 டைப் ஆஃப் அம்மான் பச்சரிசி பெருசாக இருக்கும். உங்களுக்கு அந்த சீட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இலையெல்லாம், அந்த இதெல்லாம் தண்டெல்லாம் ஒடிச்சிங்கன்னா பால் மாதிரி வரும். அது இந்த காலானிக்கு நல்லது. நான் உங்களுக்கு அதை தனியாக பண்ணுறேன். இதை வந்து சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ இருமலுக்கு சொல்கிறேன். சரியா? இந்த அம்மான் பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி எடுங்க. ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அம்மியை க்ளீன் பண்ணிவிட்டு, அம்மியில் வச்சு அரைங்க. அரைச்சி ஒரு அரை ஒன்ஸுக்கு எடுத்துங்க. அரை ஒன்ஸுக்கு வடிகட்டி எடுத்துங்க. அரை ஒன்ஸுக்கு சர்க்கரை, சீனியோ இல்லை கருப்பட்டியோ இல்லைன்னா மண்டவளமோ இல்லை தேனோ, எனி ஒன். ஓகேவா? நல்லா அம்மான் பச்சரிசி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து வந்து நல்லா அரைங்க. அம்மான் பச்சரிசி தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம். தெரியாதவங்க நாட்டு பஞ்சு வர மாட்டாங்க, அது வேறு கதை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் சிம்பிள் பார்த்துங்க. தேவையில்லாமல் கிடந்து கிட்னியை ஃபெயிலர் ஆனவங்க, எனக்கு கேன்சர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், ஒன்றும் தேவையில்லைங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி மெத்தட்ஸ். அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் மீன்ஸ் விழிப்புணர்வு கிடையாது. விழிப்புணர்வு மீன்ஸ் என்ன சொல்ல, ஆமாம், அது என்னதை கேட்கும். இது நமக்கு டக்குன்னு குணமாகுதா அது பார்ப்போம். இது பூரண குணமாகும். உங்களுக்கு தெரில. நிறைய பேர் நம்ம டெம்பரரி சோர்ஸ், இப்போ குறுக்கு வழியில் எப்படி போகணுன்னு தான் பார்க்குறோமே தவிர, அதை பூரணம் நேர் வழியில் போய் எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க முடியும். எல்லாம் 5 நிமிஷத்தில் ரஜினிகாந்த் படம் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் நான் பணக்காரன் ஆயிடணும். அண்ணாமலை படத்தில் 5 நிமிஷத்தில் பாட்டு படிச்சோன்னு டக்குன்னு பணக்காரன் ஆகிடுவார். கஷ்டப்பட்டு உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த மருந்து வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகேவா? கேட்கும் உங்களுக்கு. எல்லா மெடிசனும் இப்போ தச்சு அதை அமைக்கி வைக்கும், அவ்வளோதான். இதுலேயும் இருமலுக்கு நிறைய தமிழ் மருந்து இருக்குது. இந்த அம்மான் பச்சரிசி பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். சரியா? இது என்ன சொல்கிறேன்னா, அம்மான் பச்சரிசி 2 டைப் போடும், சிவப்பு, வெள்ளை. இந்த 2 அம்மான் பச்சரிசிக்கும் ஒரே குணம் தான். ஓகேவா? இது ஒரு கைப்பிடி அளவு எடுங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைங்க. அரைச்சி அரை ஸ்பூன், அரை ஒன்ஸ் எடுத்து சங்குக்கு ஒரு சங்கு வச்சுங்களேன், பிள்ளைங்க கொடுப்பலாம். அந்த சங்குக்கு ஒரு ஒன்ஸ் எடுத்துங்க. அந்த ஒரு சங்கு எடுத்துங்க, அரை ஒன்ஸ் எடுத்துங்க. அரை ஒன்ஸ் எடுத்து அந்த அரை ஒன்ஸ் அளவுக்கு இந்த கசப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேனோ இல்லை கருப்பட்டியோ இல்லை சர்க்கரையோ ஏதோ அரை ஒன்ஸ் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிங்க. 3 நாள் குடிக்கணும், காலை மாலை. அதை அரை ஒன்ஸ் எடுத்து கலந்து காலையிலையும் மட்டும், காலையில் எடுத்து சாப்பிட்டா போதும்.
காலையில் எடுத்து சாப்பிடுங்க அதை. 3 நாளைக்கு சாப்பிடுங்க. என்னது 3 நாளைக்கு அரை ounce எடுத்து, அரை ounce சாறு எடுத்து, அது கூட இனிப்புக்கு சர்க்கரை ஏதோ சேர்த்துங்க, தேன் ஏதோ சேர்த்துங்க. சேர்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல 3 நாள் சாப்பிடுங்க. இருமல் ஃபீவராக இருக்கும். வயசானவங்களுக்கு ரொம்ப இருமல் இருக்கும். சிலவங்கலாம் காஃப் வீட்டில் இருக்க முடியாது நமக்கு. கண்டினியூஸாக காஃப் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க அதே மாரி காலை நேரத்தில. இருமல் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நைட் ரொம்ப இருமுவாங்க. அவங்களுக்கு காலையிலேயும் இருமல் இருக்கும், நைட் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அம்மான் பச்சரிசி எடுத்து அரைச்சி, சாறு எடுத்து, சர்க்கரை சேர்த்து, ஏதாவது சேர்த்து, அரை ounce சேர்த்து குடிங்க. 3 நாள் சாப்பிடும் குடிங்க. திருப்பி இதுலேயும் கேட்கலன்னா கூட 2 நாள் சாப்பிடும் குடிங்க. ப்யூரா உங்களுக்கு இருமல் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கு பெட் கட்டுறேன். சரியா? இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வரக்கூடிய இருமல்லாம் ஈஸியாக குணமாகும். நீங்கள் பாருங்கள், நாளைக்கு அம்மான் பச்சரிசி, இன்றைக்கி அம்மான் பச்சரிசி சொல்லியிருக்கேன், நாளைக்கு வேறு ஒரு மெடிசன் சொல்லுவேன். நிறைய உங்கள் லைஃப் லாங் எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ வெரி மச். பாய்.